அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நேஷனல் நியூஸ், அதாவது தேசிய லெவலில் நடந்த 2025 ஜனவரி டு செப்டம்பர் வரைக்கும் நடந்த கரண்ட் ஈவெண்ட் தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ வாங்க ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துடலாம். கேள்வி எண் 1, who was elected as the 15th vice president of India in September 2025? செப்டம்பர் 2025 இந்தியாவோட 15வது துணை குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சிபி ராதாகிருஷ்ணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருப்பூர் மாவட்டம், தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினோட ஸ்பெஷல். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 15வது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன் ரெட்டி. சுதர்சன் ரெட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை எதிர்த்து எதிர்கட்சி சார்பில் நியமிக்கப்பட்ட ஒரு, அதாவது கேண்டிடேட், வேட்பாளர், எதிர்கட்சி சார்பில் நிப்பாட்டப்பட்ட ஒரு வேட்பாளர். இப்ப இவங்க ரெண்டு பேரு, அது போக ஜெகதீப் தன்கர், ஏ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர், இவர் தான் 14வது துணை குடியரசுத் தலைவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல 3 பேர் நேமும் இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் பாருங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், ஒன்னு பிரசிடென்ட், இன்னொன்னு வைஸ் பிரசிடென்ட். ஸோ இவங்களோட நியமனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டை பொறுத்தளவுல முதல்ல வைஸ் பிரசிடென்ட் பார்த்துருவோம். இந்த கொஸ்டின் வந்து வைஸ் பிரசிடென்ட் சார்ந்து இருக்கிறதுனால லோக்சபா, ராஜ்யசபா, ஸோ ரெண்டோட எம்பிக்கள் நியமன, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் வந்து இவங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போடுவாங்க. பிரசிடென்ட்டை பொறுத்தளவில் எக்ஸ்ட்ரா யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் உள்ள எம்எல்ஏக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எம்எல்ஏக்களும் எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுவாங்க. ஸோ இதுதான் இந்த குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலோட கான்செப்ட். அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட ஓட்டு. இப்போ ராஜ்யசபா, லோக்சபால மொத்தம் பார்த்தீங்கன்னா 752 வாக்குகள் இவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுல இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 452 வாக்குகள் விழுந்திருக்கும். இவருக்கு சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 வாக்குகள் விழுந்திருக்கும். இந்த சுதர்சன் ரெட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா இவர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எதிர்கட்சி சார்பில் நிப்பாட்டப்பட்ட வேட்பாளராக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. 15வது துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததா கேள்வி எண் 2, ஆன் ஜூலை 24, 2025 India signed a landmark free trade agreement FTA with which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 24, 2025 அன்று இந்தியா முக்கியமான தடையில்லா வர்த்தக உடன்படிக்கை எந்த நாட்டோட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ யுனைடெட் கிங்டம் ஆன்சர். இதுல வந்து அந்த FTA அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷனும் பார்த்துக்கோங்க, ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட். இது வந்து முக்கியமான தடையில்லா, சமீபத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு முக்கியமான தடையில்லா வர்த்தக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான கொஸ்டின். அடுத்ததா பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 3, வாட் இஸ் த நேம் ஆஃப் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இன் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா புதுடெல்லியில் பழங்குடியினர் நல அமைச்சகம் தொடங்கி வைத்த உலகின் முதல் டிஜிட்டல் பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆதி சன்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆதி சன்ஸ்கிரிட் அப்படிங்கிறது தான் இதோட நேமு. ஸோ ஆன்சர் சி கரெக்ட் ஆன்சர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த பழங்குடி நலமைச்சகம் வந்து பள்ளிகள் தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஏகலைவன் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருப்பாங்க. இந்த நிலைமையில வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தீங்கன்னா இந்த முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் இந்தியாவில் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான பேர் தான் இந்த ஆதி சன்ஸ்கிரிட் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா கேள்வி எண் 4 என்ன அப்படின்னா இன் இட்ஸ் 56th மீட்டிங் the GST Council approved which of the following rate structure under GST 2.0. அதாவது ஜிஎஸ்டியோட 56வது கவுன்சில் கூட்டத்தில் அந்த 2.0, அதாவது ஜிஎஸ்டியோட 2.0 சொல்றாங்க, இந்த விகித அமைப்பு அங்கீகரித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இது பார்த்த உடனே இப்ப பொதுவா நம்மளால பேசப்படுறது இந்த 2 விஷயத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குறிச்சிடக்கூடாது. இது வந்து ராங். செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா இந்த 40% ஒன்று இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா 5 இருக்கும், 12 இருக்கும், 18 இருக்கும், 28 இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த 2ஐயும் எடுத்துட்டு இதுக்கு பதிலாக இந்த 40ங்கிற புதுசாக ஒன்று சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த 2 பார்த்தீங்கன்னா
இந்த 12ங்கிறது நிறைய பொருட்கள் வந்து 5% 28 இருக்கிற நிறைய பொருட்கள் வந்து 18% உள்ள போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதை மாத்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜிஎஸ்டி 2.0. இது நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22, 2025 அப்படிங்கிறத முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 40% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையிலை சார்ந்த பொருட்கள், மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய புகையிலை சார்ந்த பொருட்களுக்கு இந்த 40%ங்கிறத இதா போட்டிருக்காங்க. ஸோ 5%, 18% பிளஸ் 40% அப்படிங்கிறத முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வச்சு குழப்பறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுல இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி 2.0. அடுத்து கேள்வி எண் 5 என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி indigenous 32-bit microprocessor unveiled at the Semicon India 2025 சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா உள்ளூர்ல, அதாவது செமிகான் இந்தியா 2025 வெளியிடப்பட்ட இந்தியாவோட முழுமையாக உள்ளூர்ல தயாரிக்கப்பட்ட 32 பிட் மைக்ரோ ப்ராசஸரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. இது என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி விக்ரம் 3201 அப்படிங்கிறது ஆன்சர் டி விக்ரம் 3210. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செமிகான் இந்தியா 2025ல ஒரு இந்தியாலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் 3201 அப்படிங்கிறது. இந்த விக்ரம்ங்கிறது யாரோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட விண்வெளி தந்தையான விக்ரம் சாராபாய் அவர்களோட நேமை தான் இந்த நம்ம விக்ரம் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்கோம். இது வந்து 32 பிட் அப்படிங்கிறதுனால இந்த 3201 அப்படிங்கிற நம்பரும் இருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ விக்ரம் 3201 அப்படிங்கிறத முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இதில் வந்து பிரதமர் வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இது சம்பந்தமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டில எல்லாம் தயாரிக்கிற மாதிரி, அதாவது சிப்பு, சின்ன சிப்ல இருந்து பெரிய ஷிப்பு வரைக்குமே இந்தியாவிலே தயாரிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுதேசி கான்செப்டை வந்து இந்தியாவில் பிரபலப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் இந்த விக்ரம் 32ங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றா கருதப்படுது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. விச் 2 இந்தியன் டெக்ஸ்ட் வேர் inscribed in the UNESCO memory of the world registration in 2025. அதாவது 2025ல யுனெஸ்கோவோட மெமரி ஆஃப் த வேர்ல்டு பட்டியல்ல எந்த 2 இந்திய நூல்கள் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. நமக்கு வழக்கமா தெரியும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில சமீபத்தில் யுனெஸ்கோவோட மெமரி ஆஃப் த வேர்ல்டு ரிஜிஸ்டர் புக்ல வந்து 2 புக்கு இந்தியாவை சேர்ந்த புக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அது என்ன புக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நாட்டியஸ்திரா, அதாவது நாட்டிய சாஸ்திரம் மற்றும் ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 புக்கை நோட் பண்ணிக்கோங்க. நாட்டியஸ்திரா நாட்டிய கலை சம்பந்தமாகவும் ஸ்ரீமத் பகவத்கீதை, அதாவது ஆன்மீகம், அந்த பகவத்கீதை சம்பந்தமாகவும் 2 புக்கை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெமரி பட்டியலில் வந்து, அதாவது யுனெஸ்கோவோட மெமரி ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற அந்த பட்டியலில் இந்த 2 புத்தகமும் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க. இது வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அந்த கேட்டகரியில் இந்த கொஸ்டினை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது 2 புக்கும் முக்கியமான புக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வியின் 7 என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. பைராபி சைராங் ரயில்வே லைன் கனெக்ட்ஸ் விச் நார்த் ஈஸ்ட் கேபிட்டல் டு த இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பைராபி சைராங் ரயில் பாதை எந்த வடகிழக்கு மாநில தலைநகரை இந்திய ரயில்வே கட்டமைப்புடன் முதன்முறையாக இணைக்கிறது. அதாவது ஒரு தலைநகரோட ஒரு ஸ்டேட்டோட தலைநகரை வந்து இந்தியாவோட அந்த ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இணைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்வால். இது வந்து மிசோரம்ல இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிசோரம் ஸ்டேட்ல உள்ள அதோட தலைநகரான அந்த ஐஸ்வால்ல தான் இந்த ரயில்வே இணைப்பு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரயில்வே சம்பந்தமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சமீபத்தில் நம்மளுக்கு வந்து புல்லட் ட்ரெயின் கான்செப்ட் ஒன்று இருக்கு. அது வந்து குஜராத்தோட அகமதாபாத்ல இருந்து மகாராஷ்டிராவோட மும்பை வரைக்குமே அது வந்து செயல்படுத்த இருக்கிறாங்க. ஜப்பான் நாட்டோட உதவியோட அந்த ப்ராஜெக்டை செயல்படுத்த இருக்காங்க. அது போக ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த ஹைப்பர் லூப் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குழாய் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்குள்ள ட்ரெயின் போற மாதிரி ஹை ஸ்பீட்ல போற மாதிரி சமீபத்தில் சென்னையில தான் அதோட சோதனை ஓட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரயில்வே சம்பந்தமா நிறைய கேட்பாங்க. ஸோ அது சார்ந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வியின் 8 which protected area of the Odisha has been declared the
107th நேஷனல் பார்க் இன் இந்தியா. நேஷனல் பார்க் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேஷனல் பார்க் பத்தி நமக்கு நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். இந்தியாவோட முதல் நேஷனல் பார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட் பூங்கா. அந்த வகையில் 107வது நேஷனல் பார்க், அதாவது விச் ஆஃப் ஒடிசாவின் எந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி வந்து இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவா அறிவிக்கப்பட்டிருக்கு? 107வது தேசிய பூங்காவா அறிவிக்கப்பட்டது எந்த பூங்கான்னு கேட்டிருக்காங்க. சிம்லிபால் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் வந்து சிம்லிபால் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு. இது எத்தனையாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107வது. ஸோ இது மூணுமே டேட்டா. இது எப்படி மாற்றி கேட்டாலும் நம்ம அடிக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ சிம்லிபால் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். அடுத்து கேள்வி எண் 9. ஹூ வாஸ் பிகம் த வேர்ல்டு லார்ஜஸ்ட், அதாவது தேர்ட் லார்ஜஸ்ட் பயோஃபியூல் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன் மார்ச் 2025 சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பயோஃபியூல், அதாவது தேர்ட் லார்ஜஸ்ட் பயோஃபியூல் எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. மார்ச் 2025 படி உலகின் 3வது பெரிய உயிரி எரிவாயு உற்பத்தி நாடாக எது இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை பொறுத்தளவில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வேர்ல்டுலேயே இந்தியா ஒரு விஷயத்தில் முன்மாதிரி இருக்கும், முதன்மையாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்தளவில் தமிழ்நாடு ஒரு விஷயத்தில் முன்மாதிரியும் முதன்மையாக இருக்கும். அந்த வகையில் வேர்ல்டில் தேர்ட் லார்ஜஸ்ட் பயோஃபியூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்தியா வந்து நம்ம தேர்ட் லார்ஜஸ்ட் பயோஃபியூலில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 10. Which national park was recently declared as the 58th டைகர் ரிசர்வ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் 58வது புலி காப்பகம் என சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட தேசிய பூங்கா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பி மாதவ் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது. இதுவும் நேஷனல் பார்க் ரிலேட்டடா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 58வது டைகர் ரிசர்வ், அது வந்து காமனா தேசிய பூங்கா அப்படிங்கிறதுல 107வது இருந்துச்சு ஒடிசால. இது வந்து 58வது டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டைகர் ரிசர்வுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆக்ட் இருக்கும், புலிகள் காப்பக திட்டம் 1973 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதன்படி புலிகளை பாதுகாக்கிறதுக்கு இதை ஏற்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில தான் இந்த மாதவ் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது 58வது டைகர் ரிசர்வ் காப்பகமா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட 58வது புலிகள் காப்பகம் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கேள்வி எண் 11. Which state government unveiled the disaster risk migration system கவசம் அப்படின்னு சொல்லி, என்னன்னா கவசம் என்ற பேரழிவு அபாய குறைப்பு அமைப்பை எந்த மாநில அரசு வந்து அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவசம் அப்படிங்கிறது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஆன்சர் ஏ, கேரளா இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கேரளாவை பொறுத்தளவில் சமீபத்தில் உங்களுக்கே தெரியும், கேரளாவில் வந்து வயநாட்டில் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துச்சு. என்னன்னா நிலச்சரிவு நடந்திருக்கும். ஸோ அதனோட தொடர்ச்சியாக கூட இந்த கவசம் அப்படிங்கிற இதை தொடங்கியிருக்கலாம் இவங்க. ஸோ பேரழிவு அபாய குறைப்பை குறைக்க இந்த கவசம் அப்படிங்கிற பேரில் வந்து கேரளா ஸ்டேட் வந்து இதை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 12. Which African country will be the first to implement India's UPI system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்க, இந்தியாவோட யூபிஐ கட்டமைப்பை முதலில் அமல்படுத்திய ஆப்பிரிக்க நாடு எது அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நமீபியா அப்படிங்கிற கண்ட்ரி. ஸோ இந்த யூபிஐ பொறுத்தளவில் இந்த யூபிஐ ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்தியாவில் 2016 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம அண்டை நாடுகளான ஸ்ரீலங்கா, பூட்டான், ஸோ அது போக சிங்கப்பூர், மலேசியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஏசிய கண்ட்ரிகள். ஸோ ஏசியா கண்ட்ரியில் ஆல்ரெடி இதெல்லாம் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நமீபியா அப்படிங்கிறது. யூபிஐ பொறுத்தளவில் யூபிஐ அப்படிங்கிறது என்னன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் இதோட அப்ரிவேஷன். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிவேஷன்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதையும் இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி எண் 13. அதாவது சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, SRS சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்
2023 what was India's infant mortality rate IMR at the national level அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாதிரி பதிவு அமைப்பின் புள்ளி விவர அறிக்கை 2023 படி தேசிய அளவில் இந்தியாவின் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு அந்த IMR ரிப்போர்ட்னு ஒன்று வரும். இது பார்த்தீங்கன்னா இன்ஃபன்ட் மாரலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை தான் மெயினாக கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். என்ன அப்படின்னா, அதாவது 1000 குழந்தைகளுக்கு 1000 குழந்தைகள்ல 30 குழந்தைகள் இந்த மாதிரி பெர்த்தில் வந்து இந்த இதில் இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இறப்பு விகிதம்ங்கிறது 1000ல் 30 குழந்தைகள் இறக்குறாங்க அப்படிங்கிற புள்ளி வரும் தற்போது இருக்கு அப்படிங்கிற 2023 படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவை பொறுத்தளவில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால இந்த இறப்பை வந்து குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அதாவது அந்த குழந்தைங்களை இன்குபேட்டரில் வைக்கிறது, ஸோ அதுக்கு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, பிறக்கும் போதே நிறைய டிசீஸோட பிறக்கும் போது அதை இது பண்ணுறதுக்கான கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ மருத்துவ கட்டமைப்பில் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரேட்டிங் வந்து இந்த 1000ல் 30ங்கிறது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2023 படி இந்த 30ல் இருக்கு அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி எண் 14 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Which is the first multinational company to export electric vehicle from India? அதாவது இந்தியாவில் இருந்து மின்சார வாகனங்களை ஏற்றுமதி செய்யும் முதல் பன்னாட்டு நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த செட்ரான் அப்படிங்கிற கம்பெனி தான். தமிழில் பாருங்க, சிட்ரோன் அப்படிங்கிற கம்பெனி. இந்த சிட்ரோன் கம்பெனியை பொறுத்தளவில் முதல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்கல், அதாவது வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இந்தியாவில் வந்து அந்த கார்களை தயாரிப்பாங்க, இந்தியாவிலே சேல்ஸ் பண்ணுவாங்க. இது போக வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலமாக ஏற்றுமதி செய்வாங்க. ஸோ இந்த வகையில் இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிளை வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணுறாங்க. அதாவது சுற்றுச்சூழலுக்கு இது ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த வாகனங்களை வந்து ஏற்றுமதி செய்ததில் முதல் கம்பெனி எதுன்னு கேட்டிருக்காங்க, இந்த சிட்ரோன் அப்படிங்கிற கம்பெனி. இதில் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, வின்ஃபாஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் முதல் கார் தயாரிக்கிற கம்பெனியா இது வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல்வர் சமீபத்தில் வந்து நம்ம தூத்துக்குடியில் வந்து தொடங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இது முக்கியமானது. ஆனால் இந்திய லெவலில் பார்க்கும்போது இந்த ஏற்றுமதியில் இந்த சிட்ரான் அப்படிங்கிற கம்பெனி வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வின்ஃபாஸ்ட் முக்கியமானது. இந்திய லெவலில் இவங்க ஃபர்ஸ்ட் டைமாக இதை ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கப்பல் மூலியமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கேள்வி எண் 15 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. The central government has banned the animal painkiller Nimslolide due to its side effect on which animal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசு எந்த விலங்கின் உடல்நலில் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதால் விலங்கு வலி நீக்க மருந்தான நைம்சுலைடு அப்படிங்கிற இந்த மருந்தை வந்து தடை செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், வேர்ல்ட்ஷர் அப்படிங்கிறது. வேர்ல்ட்ஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கரைவளம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கழுகு வகை இனத்தை சார்ந்தது. ஓகே தானே? இது வந்து ஒரு கழுகு வகை இனத்தை சார்ந்தது. இது வேர்ல்ட்ஷர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து கரைவளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கழுகு வகை இனத்தை சார்ந்தது. இது வந்து ஒரு வலி நிவாரணி மருந்தாக செயல்பட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த கழுகு வகை இனத்திலேருந்து எடுத்ததை இது தடை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கேள்வி எண் 16. Which city was declared the cleanest city in the Super Swachh League category அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பர் ஸ்வச் கேட்டகரி லீக் பிரிவில் இந்தியாவோட மிகச்சிறந்த சுத்தமான நகரமா எது அறிவிக்கப்பட்டுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்தூர் அப்படிங்கிறது. இது எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசில் இருக்கு. இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீம் எல்லாருக்குமே தெரியும். 2014 அக்டோபர் 2ஆம் தேதி இது வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்வச் பாரத்தின் கீழே, அதாவது ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு
அதுக்கு வந்து விருதுகள் கொடுக்கும்போது அந்த விஷயம் வந்து நல்ல ஒரு growth ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதுக்கு அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூப்பர் ஸ்வச் லீக் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்தூர் தான் தொடர்ச்சியாகவே இவங்க அந்த கிளீனஸ்ட் சிட்டிங்கிற கான்செப்டை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே இந்த இந்தூர் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேசில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்வச் பாரத் ஸ்கீம் வந்து 2014 அக்டோபர் 2 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கேள்வி எண் 17. அதாவது செஞ்சி ஃபோர்ட், அந்த ஜிஞ்சி ஃபோர்ட் ரீசென்ட்லி டிக்ளேர்டு எ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் யுனெஸ்கோவோட உலக மரபுசார் தளமாக அறிவிக்கப்பட்ட செஞ்சி கோட்டை எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த செஞ்சி கோட்டை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும். ஸோ இதில் வந்து ரீசெண்டாக வந்து உலக மரபுசார் தலமாக இந்த செஞ்சிக்கோட்டை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த தமிழ்நாட்டில் முதன்மை அப்படிங்கிற கான்செப்டில் இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கேள்வி எண் 18. வேர் வாஸ் ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைன் ஸ்பேன் ரயில்வே பிரிட்ஜ் நியூ பாம்பன் பிரிட்ஜ் இனாகிரேட்டட் ரீசென்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்க, ஆசியாவிலேயே முதல் செங்குத்து ரயில்வே பாலம், அதாவது புதிய பாம்பன் பாலம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? இது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் பாம்பன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ராம்நாடு மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஆப்ஷன் பி தமிழ்நாடு தான் இதுக்கு கரெக்டான ஆன்சரு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசியாவிலேயே முதல் செங்குத்து பாலமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஸோ சமீபத்தில் பிரதமர் அவர்கள் வந்து இந்த பாலத்தை திறந்து வச்சாங்க. இது வந்து ஏசியாவிலேயே முதல் செங்குத்து ரயில்வே பாலம் அப்படிங்கிற விஷயத்தையும் சிறப்பாக சொல்கிறாங்க. இது வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ராம்நாடு மாவட்டம், தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரயில்வே தொடர்பாக நிறைய கேள்விகள் வரும். ஸோ அது போக நான் புல்லட் ட்ரெயின் சொல்லியிருக்கேன். இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயினும் இப்போ அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 19. Which Indian app has been awarded the United Nations-ஓட WSIS அப்படிங்கிற சாம்பியன் அவார்டை வந்து 2025 ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் நடந்த ஈவெண்ட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதாவது ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் உள்ள ஐக்கிய நாடுகள் உலக தகவல் சமுதாய விருது 2025 எந்த இந்திய செயலிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேரி பஞ்சாயத் ஆப் அப்படிங்கிறது தான். ஸோ இது பஞ்சாயத்து தொடர்பான ஒரு ஆப்புக்கு வந்து இந்த ஜெனீவா மற்றும் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஐக்கிய நாடுகள் உலக தகவல் சமுதாய விருது 2025 நடந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த ஆப்புக்கு வந்து இந்த விருதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த WSIS அப்படிங்கிறது என்னன்னா வேர்ல்டு சோசியல் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அவார்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட அப்ரிவேஷன் என்னன்னா வேர்ல்டு சோசியல் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அவார்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2025 அவார்டு வந்து இந்த மேரி பஞ்சாயத் ஆப் அப்படிங்கிற செயலிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியாவை சேர்ந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 20. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசென்ட்லி விச் சிட்டி ஹேஸ் அஃபிஷியலி பிகம் த லியோபேர்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சமீபத்தில் இந்தியாவில் சிறுத்தைகளின் தலைநகரம் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெங்களூரு அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சரு. ஸோ இதை வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். யாரோட ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து திப்பு சுல்தான் அவர்கள் வருவார். அவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய புலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த புலி வகையை சார்ந்தது தானே. ஸோ அந்த வகையில் இந்த சிறுத்தை அப்படிங்கிறது பெங்களூரு, அவரை வந்து மைசூர் புலின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பெங்களூரு அப்படிங்கிறது தான் சிறுத்தைகளின் தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு சமீபத்தில். ஸோ சமீபத்தில் இந்தியாவில் சிறுத்தைகளின் தலைநகரம் என அழைக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 21 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் பீன் பிகம் த ஃபர்ஸ்ட் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முழுமையாக கல்வியறிவு கொண்ட மாநிலம் முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மிசோரம் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவிலேயே முழுமையான இந்த கல்வி சார்ந்தது மருத்துவம் சார்ந்ததெல்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கல்வி அறிவு கொண்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க, மிசோரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதே ஸ்டேட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஐஸ்வாலில் வந்து அந்த ட்ரெயினோட கனெக்ஷன் வந்து அதாவது ஐஸ்வாலையும் இந்தியாவோட அந்த ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இணைக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து சமீபத்தில் ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்துருப்போம். ஸோ அதே ஆன்சர் தான் இந்த மிசோரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கேள்வி 22. வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேம்போ பேஸ்டு பயோ ரீஃபைனரி இனாகிரேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் மிளகு கிடையாது, இது வந்து மூங்கில் அப்படின்னு வரும். மூங்கில் அடிப்படையிலான உயிர் சுத்திகரிப்பு நிலையம்
எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலாகட் அப்படிங்கிற இடத்துல, இது வந்து அஸ்ஸாம் ஸ்டேட்ல இருக்கு. ஆப்ஷன் ஏ கோலாகட் அஸ்ஸாம் அப்படிங்கிற இடத்துல இந்த மூங்கில் அடிப்படையிலான உயிரி சுத்திகரிப்பு, அதாவது மூங்கில வச்சு பயோ சுத்திகரிப்பு இந்த ஸ்டேட்ல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற, இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா மூங்கில பயன்படுத்தி உயிர் சுத்திகரிப்பு பயோ ரீஃபைண்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான கொஸ்டினா இருக்கு. ஸோ இந்த கோலாகட் அஸ்ஸாம் ஸ்டேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கேள்வி 23, which disease has India been officially declared free by WHO ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த நோயில் இந்தியா உலக சுகாதார அமைப்பில் அதிகாரப்பூர்வமாக மீதமில்லாத நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ரோசை அப்படிங்கிறது. இது என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுநோய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நோயில வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உலக சுகாதார அமைப்பால் அதிகாரப்பூர்வமாக மீதமில்லாத நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொழுநோய், இந்த காச நோய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு இலக்காவே கொண்டு செயல்பட்டு இருப்பாங்க. ஒரு வருஷத்தை இலக்கா வச்சு இந்த வருஷத்துக்குள்ள காச நோய் இல்லாத இந்தியா அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தொழுநோய் அப்படிங்கிறத WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட உலக சுகாதார அமைப்பால் அதிகாரப்பூர்வமாக மீதமில்லாத நாடுகள் பட்டியலில் இந்தியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நோய் என்னன்னா லெப்ரோஸ்பி அப்படிங்கிறது. அடுத்து கேள்வி 24, which bridge is the world highest railway arc bridge inaugurated by PM Modi in Jammu and Kashmir அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலம் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பிரதமர் மோடி சமீபத்தில் திறந்து வச்சது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஆப்ஷன் சி செனாப் பிரிட்ஜ் அப்படிங்கிறது தான். இந்த செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த பிரிட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகிலேயே மிக உயரமான ரயில்வே வளைவு பாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாலத்தை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை வடிவமைச்சாங்க, அதாவது டிசைன் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாதவி லதா அப்படிங்கிறவங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IISCயோட ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க பேராசிரியராக ஒர்க் பண்றவங்க. இந்த பாலத்தை அவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 17 வருஷமா அந்த டிசைனை வந்து அதாவது அதுக்காக உழைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து IISC அப்படின்னு சொல்லப்படுற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூட்ல ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இந்த மாதவி லதா அப்படிங்கிறவங்க தான் இந்த பாலத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த செனாப் பிரிட்ஜ் தான் உலகிலேயே பார்த்தீங்கன்னா உயரமான ரயில்வே வளைவு பாலம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலை பெற்றிருக்கு. அது நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் மெயின் செனாப் பிரிட்ஜ். அடுத்ததா பாருங்க கேள்வி 25, வாட் இஸ் த நேம் ஆஃப் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி லான்ச்டு இன் டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஆப்ஷன் பி ஆதி சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது தான். ஸோ ஆதி சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது டெல்லியில் உள்ள தொடங்கப்பட்ட உலகின் முதல் டிஜிட்டல் பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆதி சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க கேள்வி 26, வாட் இஸ் த நேம் ஆஃப் த 44th இந்தியா சைட் இன்ஸ்கிரைப்டு இன் த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தொகுப்பில் 44வது இந்திய இடமாக சேர்க்கப்பட்ட தளம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மராத்தியர்களோட இந்த மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் தான் வந்து 44வது இந்திய உலக பாரம்பரிய தொகுப்பில் 44வது இந்திய இடமாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் டி மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த யுனெஸ்கோவோட உலக பாரம்பரியத்தில் 43 இடங்கள் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இப்போ சமீபத்தில் 44வது இடமாக என்ன சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மராத்தியர்களோட இந்த மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 44வது அதில் தமிழ்நாட்டிலையுமே ஒரு சில இடங்கள் இருக்கு. ஸோ அதனால இந்த இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கேள்வி 27, which freight train holds the record as the longest in Asia? அதாவது ஆசியாவிலே நீளமான சரக்கு ரயில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ருத்ராட்சா அப்படிங்கிறது தான். ருத்ராட்சா அப்படிங்கிற பேர்ல இந்த ட்ரெயின் வந்து இது வந்து ஆசியாவிலே நீளமான சரக்கு ரயில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆசியாவிலே நீளமான சரக்கு ரயில். இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 கிலோமீட்டர் இருக்குமா.
பாருங்க 4.5 கிலோமீட்டர் லென்த்துக்கு இந்த ட்ரெயின் மட்டுமே இருக்கும். அது போக இதுல வந்து 354 பெட்டிகள் இருக்குமா, அதாவது வேகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 354 பெட்டிகள் இங்கே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியாவிலேயே பெரிய ட்ரெயின். இது சமீபத்தில் வந்து பிரதமர் தொடங்கி வச்சாங்க. ஸோ இது வந்து ஆசியாவிலேயே பெரிய ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேர் ருத்ராஷ்டிரா அப்படிங்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4.5 கிலோமீட்டர் லென்த்துக்கு இருக்கும். 354க்கும் மேற்பட்ட பெட்டிகள் இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா கேள்வி எண் 28. Which state in India has established the country's first underwater museum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டின் முதல் நீர்மூழ்கி அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா அப்படிங்கிறத ஆன்சரு. இந்த கேள்வியை பொறுத்தளவில் இப்போ வந்து இது அதாவது இந்த நீர்மூழ்கி அருங்காட்சியகம் பார்க்கும்போது இது வந்து பொதுவாக கோஸ்டல் ஏரியாவில் தான் இருக்கும். ஆனால் இந்த கேள்வியில் 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாவாக இருக்கு. ஒருவேளை வேற ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணி அதை ஆன்சராக கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் 4மே கோஸ்டல் ஏரியா அப்படிங்கிறதுனால இதில் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா கேள்வி எண் 29 பாருங்க. Which state has launched India's first tribal genome sequencing project to improve the health of tribal communities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பழங்குடியின மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்தியாவின் முதல் பழங்குடியின மரபணு வரிசைப்படுத்தல் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை கொஞ்சம் உற்று நோக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜார்க்கண்ட், ஒடிசாலாம் பார்த்தீங்கன்னா அதிக பழங்குடியின மக்களை கொண்டுள்ளது. ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குஜராத் ஸ்டேட் தான் இந்த மரபணு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் அழுத்தமாக படிச்சுக்கோங்க. பழங்குடியின மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்தியாவின் முதல் பழங்குடியின மரபணு வரிசைப்படுத்தும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. குஜராத் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா பாருங்க கேள்வி 30. Who has been appointed as the 52nd Chief Justice of India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா அதாவது இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவோட இந்த நீதித்துறை சம்பந்தமான செய்திகளில் இது முக்கியமான செய்தியாக இருக்கும். ஸோ இந்த வகையில் 52வது தலைமை நீதிபதி நியமிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறவங்க எல்லாருமே தலைமை நீதிபதியாக இருந்தவங்க தான். ஸோ இந்த வகையில் இந்த சந்திரசூட் இதில் ஆன்சர் முதல்ல பார்த்துருவோம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஜஸ்டிஸ் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறவங்க தான் 52வது இந்திய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வகையில் மீதி இருக்கிறவங்க பார்ப்போம். இந்த ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் அப்படிங்கிறவங்க 50வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவங்க 51வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த அப்துல் நசீர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் தலைமை நீதிபதியாக இவங்க இல்லை. பின்னால பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசோட கவர்னராக இவங்களை நியமிச்சிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து கூடுதல் தகவலாக எடுத்துக்கோங்க. இந்த வகையில் இந்த பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிற அவரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ புத்த மதத்தை சார்ந்த முதல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறவங்க. அது போக செகண்ட் தலித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதாவது தலித் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரோட நேம் பார்த்தீங்கன்னா ஜி பாலகிருஷ்ணன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க கூடுதலாக. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் பாருங்க, இதில் கேள்வி என்ன அப்படின்னா 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறவங்க தான் 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் புத்த மதத்தை சார்ந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இது போக 2வது தலித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தலித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள். இவர் நம்ம ஸ்கூல் புக்கில் 12th ஸ்டாண்டர்டில் இந்த டேட்டா இருக்குது. ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த நேஷனல் லெவலில் நடந்த செய்திகள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.